வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல இலங்கையினுடைய உள்ளூராட்சி சபைகள் திங்கட்கிழமை முதல் கூட வேண்டும். அதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நேற்றைய தினமும் கஜேந்திரகுமார், சுமந்திரன் போன்றோர் சந்தித்திருந்தார்கள். அது இவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது போன்ற விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்காக தேச நெட்டுக்கு மிகவும் அறிமுகமான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரித்தானிய பொறுப்பாளர் சாம் சம்பந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சாம். வணக்கம் ஜெயவாலன், வணக்கம் தேசநெட் வாசகர்களுக்கு. இன்றைக்கு என்னென்றால் இப்ப நாளை மறுதினம் பெரும்பாலும் திங்கட்கிழமை உள்ளூராட்சி அரசுகள் அமைக்கப்பட வேண்டும். சோ இதுகளுக்கு தயாரான நிலையில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பூர்த்தி அடைந்து விட்டதா? சுமந்திரன், கஜேந்திரகுமார் அவர்களும் சந்தித்திருந்தார்கள். அதிலும் பாரிய முன்னேற்றம் இருப்பதாக தெரியல. உங்களுக்கும் தமிழரசு கட்சிக்குமான அந்த உடன்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? இன்றைக்கு நீங்க இப்ப ரெக்கார்டிங் நடக்கிறது சனிக்கிழமை 31ஆம் தேதி. 2ஆம் தேதி தான் அந்த உத்தியோகமான இதுகளை அந்த தேர்தல் ஆணையாளரால் நியமிக்கப்பட்ட வடக்குக்கும் கிழக்குக்கும் செப்பரேட் ஆக்களை நியமிச்சிருக்கிறோம். அவைகள் அந்த 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 உத்தியோகத்தர்கள் வந்து அந்த சபைகளை ஆரம்பிச்சு வைப்பார்கள். அது முதல் அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன், ஸ்ரீலங்கான கான்ஸ்டிடியூஷன் படி முதல் மாநகர சபை இதுதான் நடக்கும். அப்போ யாழ் மாநகர சபை, அப்புறம் அடுத்த நகர சபை, அப்புறம் தான் இந்த பிரதேச சபைகள், அந்த ஓர்டர்லாம் நடக்கும். வடக்குக்கும் நான் நினைக்கிறேன் கிழக்கில் முதல் ட்ரிங்கோ இல்லை அம்பாறை தான் ஸ்டார்ட் பண்ணப்படும். ஆனால் இதுவரையில பேச்சுவார்த்தைகள் நாங்கள் தமிழ் தரப்புகள் தான் ஆட்சி அமைக்கணும்ன்றதுல நாங்கள் 3 தரப்பும் உறுதியாக இருக்கிறோம். அதாவது தமிழரசு கட்சி, நாங்கள் டிடிஎன்ஏ, மற்றது தமிழ் தேசிய பேரவை, கஜேந்திர தரப்பு. இந்த 3 தரப்புக்கும் இடையில நாங்கள் இப்ப பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது. ஒரு தரம் அறுதி பெரும்பான்மையோட ஒரு சபையிலையும் எடுக்காதபடியால் ஆக கிளிநொச்சியில மாத்திரம் தமிழரசு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குது. வேற எந்த கட்சிகளும் இல்லாம ஆட்சி அமைக்கலாம். மற்ற இடங்கள்ல சகல கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளின் ஆதரவு தேவை. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்னும் முற்றுப்பறையில. ட்ரிங்கோவில் மாத்திரம் டிடிஎன்ஏக்கும் கிழக்க பொறுத்தளவில் தமிழரசு கட்சியும் நாங்களும் தான் அந்த என்பிபியை விட தமிழரசு கட்சியும் நாங்களும் தான் அதிக ஆசனங்களை பெற்றபடியால் எங்களுக்கும் தமிழரசு கட்சியும் இடையில அம்பாறையை தவிர பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதில் கிழக்கில் திருகோணமலையில பெரும்பாலும் பேச்சுவார்த்தை ஓரளவு முற்று பெற்று இருக்குது. ஆனால் இனி சுமந்திரனாக்கள் ட்ரிங்கோ வந்துதான் அதை ஃபைனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்ற இடங்கள்ல இன்னும் முற்றுமுழுக்க இதண்டு இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் கஜேந்திர தரப்புக்கும் சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு 4 சபையில அவர்களுக்கு முன்னணியில இருக்கணும். அதில் வலுவட்டுத்துறையில நாங்கள் டிடிஎன்ஏ தேர்தலில் பங்கு கொள்ள இல்லை. இப்போ மற்ற 3 சபையிலும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இப்போ எங்கட இது 3 சபையிலையும் நீங்கள் தமிழ் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. பேச்சுவார்த்தை 2 தரப்போட நடந்து இருக்கு. தமிழரசு கட்சியோட நடந்து இருக்குது, தமிழ் தேசிய முன்னணியோட நடந்து இருக்குது. இவ்வளவு கடைசி நேரம் வரைக்கும் அந்த முடிவுகள் எட்டப்படாமலே இருக்குது. ஏன் இவ்வளவு தாமதம் நடக்குது? என்ன தேர்தல் 2 கிழமைக்கு முதல் முடிஞ்சது. இதுல ஏன் இவ்வளவு? தமிழரசு கட்சி எனக்கு கிடைக்கப்பட்டதில்லை. தமிழரசு கட்சி சில இடங்கள்ல விட்டு கொடுக்குற. இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப யாழ்ப்பாணத்தை எடுத்தீங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் எங்கட டிடிஎன்ஏ யாழ் மாநகர சபையில டெபுட்டி மேயரும் வலிகிழக்கு கோப்பாய் வலிகிழக்கு, மற்றது மானிப்பாய் தான் சித்தனை வேண்ட தொகுதி. மானிப்பாயிலேயும் சாவச்சேரியிலேயும் மாந்த கிழக்கு 4லேயும் நாங்கள் ஆட்சி அமைக்க கேட்டதை நினைக்கிறேன். அதில் தமிழரசு கட்சி விட்டு கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை. அப்போ அந்த பிரச்சனைகள் எழுபடுது. அந்த இங்கே தமிழ் தேசிய முன்னணியை பொறுத்தவரையில் அவர்கள் அதுக்கு நாட்டுக்குள்ளதானே அதுல அது பிரச்சனை இல்லை. இங்க திருவோணமலையில நகரபிதா இப்ப மாநகர சபை டெபுட்டி சேர்மன் எங்களுக்குன்றது ஓரளவு உடன்பாட்டுக்கு அதுல ட்ரிங்கோல வந்துட்டோம் நினைக்கிறேன். அதுல கணிசமான ஓட்டை நாங்கள் 10,000 நாங்கள் எடுத்தபடியால் அங்கே ஒரு இதுக்கு வந்திருக்கிறோம். மற்ற இதுல இந்த வவுனியாலே ஓரளவு நான் நினைக்கிறேன் ஓரளவு வந்திருக்கேன் நினைக்கிறேன். மற்ற இடங்கள்ல வவுனியால எந்த வட்டாரத்திலையும் தமிழரசு கட்சி வெளியே இல்லை, டிடிஎன்ஏ வந்துருக்குது. ஆனால் என்பிபி கூட அவனியால மன்னார்ல என்பிபி தான் கூட ஆசனங்கள் எடுத்திருக்கு. அதை நீங்கள் ஆட்சி ஆட்சி அது தமிழ் தேசிய கட்சிகள் அமைக்கிறதுக்கு அது கஜேந்திர மேரம் அவர்கிட்ட 1-2 இருந்தாலும் அவர் தருவர் சுயேட்சைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆட்சி அமைக்கலாம்.
இண்டிபெண்டன்ட் குரூப்புகளும் தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவும். வடக்கு கிழக்குல தேசிய மக்கள் சக்திக்கு எந்த மாகாண சபையும் போகாது. ஏனென்றால் கிழக்கிலையும் போகாது. கிழக்கிலையும் இப்ப சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக உள்ள அம்பாறை மாவட்டங்கள்ல அவர்களுக்கு போகும். மற்றபடி இந்தியால வந்து முஸ்லீம் தரப்பும் தமிழிசை கட்சி சில இடங்கள்ல எங்கட போதாம இடங்கள்ல முஸ்லீம் காங்கிரஸோட தமிழிசை கட்சி சில இடக்கப்பாடுகளுக்கு வந்திருக்குது கிழக்குல. அப்ப அங்கேயும் தமிழிசை கட்சி அல்லது முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் கிழக்குல சில இடங்கள்ல இருக்குது. இவ்வளவு காலமும் இப்ப கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளா, யுத்தத்துக்கு பின்னான 16 ஆண்டுகள்ல உள்ளூராட்சி சபைகளை தமிழ் தேசிய கட்சிகள் தான் வச்சிருந்தது. இப்ப அதுல இருந்து இனி வார 4 ஆண்டுகள் வித்தியாசமாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா, இல்லது அதே பயணம் தான் தொடரும் நினைக்கிறீங்க? இதுல வித்தியாசம் என்று நான் பார்க்கறது என்னென்றால், இன்னும் ஒரு இந்த 3 ஓரளவு இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கஜேந்திரகுமார் தரப்பு அணி, மற்றது தமிழரசு கட்சி, நாங்கள் டிடிஎன்ஏ தரப்பும் இன்னும் ஒரு இந்த தேர்தல் இதுல இருந்தும் இன்னும் ஒரு பாடங்களை கற்றத முக்கியமா என்னென்றால், இப்ப ஒரு அதிகாரத்தில் அது ஆகக்கூட ஆசனங்களை பெற்ற தமிழரசு கட்சி இன்னும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை போலாம் கிடக்கு. இப்ப எங்களோட பேச்சுவார்த்தைகள் வந்து அதைத்தான் விளங்கப்படும். அவர்கள் வந்து நாங்கள்லாம் ஒரு ப்ரோசஸ் எங்களோட தமிழரசு கட்சிக்குள்ள எல்லாரும் வாங்குவோண்ட எங்களோட ஒட்டுமொத்தமா எங்களோட அரசியல் தமிழினத்தின் அரசியல் எதிர்காலம் என்னத்துக்காக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த கோணத்துல சிந்திக்காமல் அவர்கள் வெறும் தேர்தல் அரசியல் எங்கள்கிட்ட வாக்கு வாங்கி இருக்கு, எங்கள்கிட்ட அதிக எண்ணிக்கை இருக்குது, நீங்கள் எல்லாரும் எங்களோட வந்து இணையணும் என்ற அந்த கோணத்திலான அவற்றை பேச்சுவார்த்தை போவதை தவிர ஒரு அரசியல் இலக்கை அடைகிறதுக்கு நாங்கள் எப்படியான வியூகம் வைக்கணும்ன்றதில்ல தமிழிசை கட்சி விட்டு கொடுப்பில்லை. இது ஒரு தமிழ் மக்களின் ஒரு அரசியல் போக்காத்தான இருந்த பைப்பு. போராட்ட காலகட்டத்திலையும் நாங்கள் தான் ஏக பிரதிநிதிகள் என விடுதலை புலிகள் அறிவிச்சிருந்தார்கள். அந்த அடிப்படையில தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இப்ப மற்றொருத்தரும் இல்லை, தமிழரசு கட்சி தான் ஏக பிரதிநிதி என்று சொல்ல பார்க்கிறார்கள். இல்ல அந்த ஏக பிரதிநிதி என்று இந்த எண்ணிக்கை அடிப்படையில அவர்கள் எடுத்ததை நாங்கள் அக்செப்ட் பண்ணதான் வேணும். ஆனா இன்றைக்கு நாங்கள் டிஎன்ஏ இருக்குல்ல, டிஎன்ஏ நாங்கள தான் இந்த சுமந்திரன் சொன்ன ஃபார்முலா சரி தனித்தனியா கேட்டுட்டு நீங்க வாங்க ஆட்சி அமைக்கலாம்ன்றது. அப்படின்னா அந்த ஃபார்முலா பிள்ளை. இப்ப தனித்தனியா கேட்டதால இன்றைக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாம பேச்சுவார்த்தை நடந்து இருக்குது. இப்ப நாங்கள் ஒண்டை கேட்கல, நாங்கள் அறுதி பெரும்பான்மையா எத்தனையோ சபைகள் எங்கட கையில இருந்தது. அது எங்களுக்குள்ள யார் தவிசாளர் உபதவிசாளர் என்ற பிரச்சனை இருந்ததே தவிர மற்றபடி நாங்கள் எத்தனையோ சபைகளை அந்த நேரம் ஒண்டா கேட்கல நாங்கள் எடுத்திருந்தாங்க. யாற்றையும் தயவில்லாமல் நாங்கள் எடுக்கக்கூடிய சேர்ந்தவர்கள் பிரிந்திருக்கிறீர்கள், திருப்பி கூடிய ஒரு ஆட்சி அமைக்க பாக்குறீங்களா? அவ்வளவு. ஆமாம், அதான் இது வந்து. ஆனால் இப்ப டோட்டலா எல்லாரும் கட்சிகளை கலைச்சிட்டு தமிழ் அது இல்ல அதான். இப்ப அதான் நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இப்ப நீங்கள் வடகிழக்குல இருக்கிற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்குகளை நீங்க எண்ணினீங்க என்றால் ஏவிபிக்கும் தமிழிசை கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை டோட்டலா. அதுல இப்ப நாங்கள் இப்ப கிழக்கிலே அண்டைகளே இப்ப அம்பாறையில சிங்கள பிரதேசங்கள் கணக்கு இருக்குது, ட்ரிங்கோலையும் சிங்கள பிரதேசங்கள் இருக்குது. ஆனா அதை தவிர்த்து பார்த்தாலும் அப்ப இதெல்லாம் நாங்கள் கூட்டு சேர்ந்து இருந்திருந்தால் மக்களும் வந்து இவங்க எல்லாரும் ஒண்டா வந்துட்டோம்ன்றது இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஓட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கஜேந்திரகுமாருடைய தமிழ் காங்கிரஸோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறீர்கள். ஆனா அவர்கள் இப்ப சொல்றார்கள் கொள்கை அடிப்படையில வந்தால் நாங்கள் சேர்ந்து பணியாற்றலாம். எனக்கு அந்த என்ன கொள்கைன்றதுல பெரிய அவ்வளவு. இப்ப தமிழரசு கட்சி சொல்லுது நாங்களும் தாங்கள்தான் சமஸ்தி கட்சி, தாங்களும் ஒட்டியாட்சிக்கு எதிரானவர்கள், மாகாண சபையை கோருகிறோம் என்று. கஜேந்திரகுமார் அதைத்தான் சொல்றார், டிடிஎன்ஏயும் அதைத்தான் சொல்லுது. எனக்கு கொள்கை வேறுபாடுமே பெருசா இருக்கிற மாதிரி தெரிய இல்லை, தனிப்பட்ட முரண்பாடுகளை தவிர. இல்ல இது கொள்கை அண்டு இல்லை. இப்ப தமிழிசை கட்சியை பொறுத்தளவில் அவர்கள், நான் உங்களுக்கு திருப்பி தான் சொன்னேன், தமிழிசை கட்சியோட எங்களுக்கு கடந்த காலத்திலேயும் வந்த பிரச்சனை என்றால் தங்களோட கட்சியை தான் முன்னிலைப்படுத்தினோம், தான் இனத்தின் இருப்பை முன்னிலைப்படுத்த இல்லை. அங்கதான் எங்களுக்கும் தமிழிசை கட்சிக்கும் இடையில கருத்து முரண்பாடு வருது தவிர மற்றபடி ஒற்றுமைக்கு சில ஒரு நாளும் தடை இல்லை. நான் உடன்படுறேன் சாம், உங்களோட அந்த விஷயத்துல உடன்படுறேன். நீங்கள் பொதுவாக டிடிஎன்ஏ வந்து அது உங்களோட பலகீனத்தால நீங்கள் அப்படி செய்றீங்களா அல்லது நீங்கள் உண்மையா விரும்புறீங்களான்றது எனக்கு தெரியாது. ஆனால் டிடிஎன்ஏ வந்து எப்பவுமே ஒரு சேர்ந்து நிக்கிறதுக்கு தயாரா தான் இருந்திருக்கு. இல்ல நீங்கள் இப்ப அந்த காலத்தில் எடுத்தீங்கன்னாலும் இப்ப இஎன்எல்எஃப் ஆரம்பத்தில் இருந்து, நான் சொல்றது ஆயுத போராட்ட காலத்துல இஎன்எல்எஃப் அமைப்பை ஆரம்பிக்கிறதுல இருந்து டெலோ ஒற்றுமை தான் இருந்தது. பிறகு டிஎன்ஏ உருவாக்கத்திலையும் பிறகு அந்த சங்கரியா அந்த சின்னத்தை கொண்டு போய்க்கல அந்த நேரம் எங்கள்கிட்ட 4 MP இருந்தது டெலோட். நாங்கள் அந்த நேரம் தமிழ்ச்செல்வம் நாங்கள்கிட்ட கதைச்சு நாங்கள் எங்கட சின்னத்துல
அப்ப அந்த நேரம் உதயசூரியன் சின்னத்துல டிஎன்ஏ முதல் ஆரம்பிக்கப்பட்டது உதயசூரியன் சின்னம். பிறகுதான் இந்த தமிழிசை கட்சியின் சின்னம் தூசரிக்கப்பட்டது பிறகு. அப்ப நாங்களும் காங்கிரஸ் அந்த நேரம் விநாயகமூர்த்தி தான் காங்கிரஸ்ல முக்கியமான ஆளா இருந்தவர். அவரும் நாங்கள் கிளிநொச்சியில சந்திப்பில் நாங்கள் டெலோ வெளிச்ச வீட்டு சின்னத்தில் நிற்போம் என்று கேட்டது. விநாயகமூர்த்தியாக்கள் இல்லை சைக்கிள் சின்னத்தில் என்றது. அப்புறம் தமிழ விடுதலை புலிகள்லாம் தீர்மானிச்சது இல்லை இல்லை அது பாரம்பரியமா தமிழிசை கட்சி அந்த காலத்தில் இருந்திருந்தபடியால் அந்த ஜனநாயக அதுக்கு கொடுப்போம் என்று விடுதலை புலிகள் தான் இந்த இதை வீட்டு சின்னத்தை திருப்பி முழுருவாக்கம் கொண்டு அப்ப கூட அபிப்பிராயம் என்ன விடுதலை புலிகளுக்கு அந்த நேரமே அவர்கள் மக்கள் விடுதலை புலிகள் ஒரு அமைப்பு வச்சிருந்தார். மக்கள் விடுதலை முன்னணி இருந்ததாகும். ஆனா அவர்கள் என்ற ஒற்றையாட்சிக்குள்ள அவர்கள் தங்கட கட்சி இயக்க நடத்தினால் அவர்கள் இந்த வடகிழக்கு இந்த தேர்தல் அரசியல் அது ஒரு ஸ்ரீலங்காண்ட இது அந்த அவர்கள் அந்த இதுக்கு பிறகு அண்டபடியால் அவர்கள் அந்த அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு பேக்ஃபயர் பண்ணி விட்டு அப்ப அதுக்காக தங்கள் மக்கள் விடுதலை முன்னணி. ஆனால் அவர்கள் அந்த நேரம் என்ன செய்தவர்கள் என்றால் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த காலம் பிரேமதாசன் டைமில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது என்னடா தேர்தல் ஆணையாளருக்கு நீங்கள் இந்த கட்சிகள் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த மாநாடு நடத்தின இதுகள் வரவு செலவு கணக்குகள் இந்த கட்சி தேர்தலில் இப்ப நாங்கள் தேர்தலில் டெலோ பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் டிஎன்ஏ சேர்ந்து இணைஞ்சு கேட்கிறோம் அல்லது இப்ப டிடிஎன்ஏ இணைஞ்சு நாங்கள் 4 லட்சம் என்று நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கோம். இப்ப கட்சி நீங்கள் பதிஞ்சிட்டு தொடர்ந்து எலெக்ஷன்ல நிக்காட்டி தேர்தல் ஆணையாளர் அதை அந்த கட்சியை இல்லாம இப்ப இந்த இஎன்டிஎல் பண்ற கட்சி அங்க இல்லாம போயிட்டு இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். இப்ப அன்றைக்கு பிரபாகரன் வெளிச்ச வீட்டை டிஎன்ஏ சின்னமாக்கி இருந்தால் இன்றைக்கு வெளிச்ச வீடு தான் ஒரு பாரிய கட்சியாக இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல அன்றைக்கு எங்க வெளிச்ச வீட்டில் எங்கள்கிட்ட இருந்தால் அந்த செயலாளர் கட்சியின் செயலாளர் தானே இந்த பவர். நாங்கள் அட்லீஸ்ட் இந்த கஜேந்திரமார் போன்ற தரப்புல வெளியில விடாமல் ஒரு ஐக்கியத்தை பண்ணியிருப்போம். டெலோ அந்த ஐக்கியத்தை பண்ணியிருப்போம் விட்டு கொடுப்போல கொடுத்து. இப்ப நீங்கள் இந்த விடுதலை புலிகள் ஆயுதமானுக்கு பிறகு நடந்த தேர்தலில் யாழ் மாவட்டத்துல முதல்ல உண்மையில இந்த கஜேந்திரமார் தரப்பு வெளியில போனதுக்கு காரணம் என்னென்றால் அந்த நேரம் சிட்டிங் எம்பிய கஜேந்திரமாரும் மற்ற கஜேந்திரன் மற்றது பத்மினிசம்பன் 3 எம்பி மேர் இருந்தது. அப்ப பார்லிமெண்ட் கலெக்ட்ஸ் எலெக்ஷன் வரைக்குள்ள அப்ப அவர்கள் தங்களுக்கு திருப்பியும் 3 சீட் கேட்டது. அப்ப அந்த நேரம் 9 கேண்டிடேட் தான் போடலாம் நினைக்கிறேன். 9 கேண்டிடேட் தமிழிசை கட்சி எப்படி இதை விழுங்கி வளர்ந்ததுன்றதுக்கு தான் அந்த உதாரணம். இப்ப தமிழிசை கட்சி என்னன்னா தண்டி ஆக்களை தான் கூட கொடுக்கணும்ன்றதுக்காக கஜேந்திரமா தரப்புக்கு சொல்லி போட்டது உங்களுக்கு நாங்கள் 1 சீட்டோ 2 சீட்டு ஒரு சீட்டு தான் தரலாம் அந்த கஜேந்திரனுக்கு மாத்திரம். அப்ப அந்த இதெல்லாம் அவர்கள் மேல வெளியில போகணும். அப்ப அந்த இதுதான் சிதவு வந்தது. இந்த தமிழிசை கட்சி இந்த 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 ஒற்றுமையை பாவிச்சு இனத்தை பற்றி சிந்திக்காமல் தண்ட கட்சியை வளர்த்தது. இந்த 16 வருஷமா தண்ட கட்சியை வளர்த்த ஒழியா நாங்களும் இந்த ஐக்கியம் நாங்கள் வீட்டு சின்னத்தை தானே இப்ப வெளியில டிஎன்ஏ இருந்தாலும் தேர்தல் கமிஷன்ல தமிழிசை கட்சியின் எம்பியாயும் தமிழிசை கட்சியின் லோக்கல் எலெக்ஷன் ஆயும் தான் நாங்கள் நின்றோம். இப்ப அது இதுக்கு முதல் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் உங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பாடம் நடந்தது கிளிநொச்சியில எங்களுக்கு நாங்களும் பிளாட்டும் இபிஆர்ல வெளியேறிட்டு நாங்களும் பிளாட்டும் ஒண்டா கேட்ட மூட்டம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இதுகளை எல்லாத்தையும் ஸ்ரீதரன் கிழிச்சறிஞ்சு போட்டு அவர் இன்னொரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தனியா முழுக்க தமிழிசை கட்சியை ஃபில்லப் பண்ணித்தான் அவர் கச்சேரியில கொடுத்துட்டார். அப்ப நாமினேஷன் கொடுத்த பிறகு எங்களால ஒன்றும் செய்யல. அது என்னென்றால் தமிழிசை கட்சியின் செயலாளர் தான் பிறகு அதை ஒப்ஜெக்ட் பண்ணலாம். அப்ப அது எங்களுக்கு நல்ல ஒரு பாடமா இருந்தது. இதுக்கு முதல் நடந்த உள்ளூராட்சி தேர்தல் கியமண்டு இவர்கள் கதைக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ரீதரன் இபிஆர் லெவல்ல கேட்டு அதுக்கு பிறகு தமிழிசை கட்சிக்கு கட்சி சாவி அப்படித்தான் அது நடந்தது. இன்றைக்கு இருக்கிற ரவிகரனா இருக்கட்டும். இன்றைக்கு இப்ப தமிழிசை கட்சி சார்பில் இன்றைக்கு முல்லைத்தீவில இன்றைக்கு வந்த ரவிகரன் அவர் இபிஆர்ல இதெல்லாம் மாகாண சபையில தேர்தலில் கேட்டும் இபிஆர்ல மெம்பரா தான் இருந்தது. அப்ப தமிழிசை கட்சி நாங்கள் அந்த நேரமே தொடர்ந்து சொன்னாங்க இதான் எங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை தேவை. எங்கட கட்சி சார்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்றீங்களும் இல்லை டிஎன்ஏ மற்ற கட்சி பங்காளி கட்சிகள் இதுல கேண்டிடேட்டா வாரவையே நீங்கள் ஒரு நாளும் கூட கட்சியில் எடுக்கக்கூடாது. அந்த எந்த இதையும் அவர்கள் எந்த ஜனநாயக அறத்தையும் மதிக்க அதால இபிஆர்ல முழுக்க தமிழிசை கட்சி விளங்கி விட்டது. அதால இந்த இபிஆர்லாவுக்கு இவ்வளவு பின்னடைவு வந்தது. இபிஆர்லாவின் கொண்ட அக்ரநேசனா இருக்கட்டும் சகல மற்றது இன்னும் டாக்டர் சோமோகன் அப்படி கன பேர் தமிழிசை கட்சியால் உள்வாங்கப்பட்டதோட இபிஆர்லாவுக்கு அது பலத்த பின்னடைவை கொண்டு வந்து. இப்ப இதுல உண்மையிலேயே ஒரு இருக்கிற நிலைமையை பார்க்கின்ற பொழுது இப்ப மாகாண சபை தேர்தல் பெரும்பாலும் அடுத்த வருஷம் அறிவிக்கப்படும் நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழல் வந்தாலும்
இந்த கட்சிகளுக்குள்ள உடன்பாடு வர்றதுக்கான சூழல் இருக்கிற மாதிரி தெரியல அப்படியா? இல்ல மாநசபையில இப்ப பாப்பாங்க இப்ப என்ன நடக்குதுன்னா இப்ப டிமார்கேஷன் அந்த அந்த தனிநபர் பிரேரணை வந்து சுமந்திரன் கொண்டு வந்தது இப்ப பார்லிமெண்ட் கிளைச்ச பிறகு அதை இப்ப திருப்பி நான் நினைக்கிறேன் சாணக்கியன் அந்த பிரேரணையை சாணக்கியன் கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ண போறாரு நினைக்கிறேன். அந்த சப்மிட் பண்ணத்தான் அந்த ஜேவிபியின் உண்மை முகம் தெரிய வரப்போகுது. இப்ப இந்த 2/3 மெஜாரிட்டி இருக்குது. இப்ப ஜேவிபி இப்ப அந்த நீங்க அந்த எலெக்ஷன் கமிஷனர் வந்து தேர்தலை கோல் பண்றதுக்கு பார்லிமெண்டால நாங்கள் இந்த இந்த இதை கிளிய பண்ணணும். பழைய தேர்தலில் நடத்தலாம் என்ற அந்த சட்டத்தை கிளிய அந்த பாராளுமன்றத்தில் தானே சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது. அப்ப பாராளுமன்றத்துல இந்த பிரேரணை கொண்டு வந்து 2/3 இதுக்கு அப்ரூவல் கிடைச்சாதான் எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷனை கோல் பண்ணலாம். அப்ப ஜேவிபி வந்து அதை உண்மையா அவர்கள் நினைச்சா தடுக்கலாம். இந்த பிரேரணையை இழுத்தடிச்சு ஏதாவது இருந்தா தான். அப்ப இந்த பிரேரணை இப்ப நினைக்கிறேன் வார மாசம் அளவில் சாணக்கியன் இந்த பிரேரணை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இதுல ஜேவிபி இந்த பிரேரணையை நீ கேசட் பண்ணி வருமான்றதுலாம் மாகாண சபை அடுத்த வருஷம் நடக்குமா நடக்காதான்றது தெரியும். ஆனால் லாங் டேர்மில் அவர்களுக்கு எந்த சிங்கள கட்சிக்கும் அவர்கள் பயப்படுறார்கள் இந்த மாகாண சபை வந்து எதிர்காலத்திலே ஒரு சுயாட்சியா வந்து ஒரு நாடு பிரிஞ்சிடும் என்ற கோணத்திலே அவர்கள் இதை இல்லாமக்குற இதெல்லாம் அவர்கள் தென்னிலங்கை கட்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இப்ப இருக்கிற சூழல் என்னென்றால் அவர்கள் பெரும்பாலும் இந்த மாகாண சபை வந்து தமிழ் மக்கள் வென்றெடுத்த ஒரு விஷயம் என்றும் அந்த மாகாண சபையை பெரும்பாலும் மாகாண சபை தேர்தல் நடக்கும் குறைந்தபட்சம் அந்த இருக்கிற அதே அதிகாரங்களோட மாகாண சபையை இயங்க அனுமதிக்கிற ஒரு போக்கத்தான் காணக்கூடியதாக இருக்குது. அந்த அடிப்படையில இப்ப மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டு அறிவிக்கப்பட்டால், இந்த ஆண்டு வாரத்துக்கான வாய்ப்பு இல்லை, அடுத்த ஆண்டு அறிவிக்கப்பட்டால் இந்த தமிழ் கட்சிகள் கிட்டத்தட்ட சுமந்திரன் சொன்னது போல நாங்கள் தனித்தனியாக தேர்தல் நிற்போம், அதற்கு பிறகு தேர்தல் முடிந்த பிறகு இணைந்து அரசமைப்போம் என்ற மாதிரி தான் இருக்குமா? இல்ல எங்களை பொறுத்தளவு இல்லை. எங்களை பொறுத்தளவு நாங்கள் 2 பக்கத்தோட பேச்சுவார்த்தையில ஈடுபடுவோம், தமிழிசை கட்சியோட ஈடுபடுவோம், தமிழ் தேசிய முன்னணி தமிழ் தேசிய பேர் வேண்டவர்கள் பேர் மாறிட்டு நினைக்கிறேன். நாங்கள் அவர்களோட மணிவண்ணன் தரப்பு நாங்கள் சகல தமிழ் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் கட்சிகளோட இந்த தமிழ் தேசியத்தோட பயணிக்கிற கட்சிகளோட நாங்கள் ஒரு ஐக்கியத்துக்கு என்றால் இப்ப நீங்கள் இப்ப இந்த உள்ளூராட்சி தேர்தல் இதை பார்த்தீங்க என்றால் 4 இடத்துல ஜேவிபி லீட் பண்ணியிருக்கு. இப்ப அம்பாரம் ட்ரிங்கோலையும் லீட் பண்ணியிருக்கிறோம், அதுல சிங்கள ஓட்டுகளும் இருக்குது. பட் இந்தியாவில் வடக்கே எடுத்தீங்கன்னா மன்னர்லையும் வவனியாலையும் அவரெல்லாம் கூட ஆசனங்களை எடுத்திருக்காரு. அப்ப இதே நிலைமை மாகாண சபைக்கும் போச்சென்றால் அது எங்களுக்கு ஒரு ஆபத்தை தான் இருக்கும். அப்ப நாங்கள் அதை கருத்துல கொண்டு நான் நினைக்கிறேன் நாங்கள் இப்ப விரலோட எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால் இப்ப கஜேந்திரகுமார் தரப்பு என்னென்றால் மாகாண சபையை ஒரு ஆரம்ப புள்ளியை தன்னை அக்செப்ட் பண்ணினோமா, இதை ராஜதந்திர ரீதியா பார்க்க போயினோமா, அல்லது இதுல ஒரு பிரயோசனம் இல்லை என்றால் அது எங்களுக்கு ஒரு ஐக்கியத்துக்கு ஒரு தடையா இருக்கும். ஆனா இப்ப தமிழிசை கட்சியை பொறுத்தளவில் அவர்கள் ஒரு ஆரம்ப இதா பார்க்கணும். அப்ப அந்த கொள்கை ரீதியில இந்த மாகாண சபை விடயத்துல எங்களுக்கும் தமிழிசை கட்சிக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆனா இதுல எவ்வளவுக்கு தமிழிசை கட்சி விட்டு கொடுக்க போகுது, தன் வீட்டு சின்னத்தையும் தன் கட்சியையும் தான் முன்னிலைப்படுத்த போதா அல்லது இனநலனை முன்னிலைப்படுத்தி சில விட்டு கொடுப்புகளுக்கு தயாரா இருக்கிறாங்க. தமிழிசை கட்சியின் இப்பத்த தலைவர் சிவஞானம் சுமந்திரன் கையில அந்த 2 பேரும் தான் அந்த முடிவெடுக்கிற இது இல்ல. இப்ப என்னென்ன விரும்பியோ விரும்பாமலோ டிடிஎன்ஏயோ அல்லது தமிழ் காங்கிரஸையிலும் பார்க்க தமிழரசு கட்சி கூடின வாக்கு பலத்தை பெற்று இருக்குது. அப்படி ஒன்று இருக்கின்ற பொழுது தமிழ் காங்கிரஸ் லெவலுக்கு அவர்கள் இறங்கி வருவார்கள் என்றும் எதிர்பார்க்க இயலாதுதானே? இல்ல நீங்கள் வாக்கு பலம் வேண்டாம். முந்தி யூஎன்பியை நீங்க எடுத்தீங்க என்றால் எஸ்எல்ஏபி எடுத்தீங்க என்றால் தென்னிலங்கையில அவரெல்லாம் வாக்கு பலங்கள்ல இருந்த காலங்கள் எங்கட காலங்கள்ல எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கோம். கடந்த தேர்தலுக்கு முதல் நடந்த சகல தேர்தலையும் யூஎன்பி எஸ்ஏபி எஸ்எல்ஏபி தான் வாக்கு பலங்களோடையும் உள்ளூராட்சி சபை என்றான மாகாண சபையில் என்றான ஜனாதிபதி தேர்தல் எல்லாம் வந்தது. இன்றைக்கு அந்த கட்சிகள் காணாம போய் இன்றைக்கு 3 எம்பியோட இருந்த என்பிபி தான் வந்திருக்கு. அதால தொடர்ந்து இந்த தமிழிசை கட்சி தான் வடகிழக்க தக்க வைக்கும்ன்றது நெடுகோல நான் ஒரு நாளும் அதை எடுக்க மாட்டேன் சீரியஸா. இல்ல நீங்க சொல்ற உதாரணம் சரி சாம். ஆனா இந்த தமிழ் சூழல் இப்ப ஜேவிபி வந்து அங்க இருந்த மற்ற 2 கட்சிகளிலும் பார்க்க மிக முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசியலை முன் வச்ச கட்சி. அப்ப அந்த மாற்றத்துக்காக மக்கள் போயிருக்கு. ஆனா இங்க வந்து நீங்கள் கிட்டத்தட்ட இருக்கின்ற 3 கட்சிகளுமே கிட்டத்தட்ட ஒரே கொள்கையை தானே வச்சுக்கிறீங்களா? அதுல இல்ல தமிழிசை கட்சிகள் என்னென்றால் இதுவரையில மாநாடு நடத்தப்பட இல்லை. இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குத்தானே, இந்த இவர்கள் வந்து தங்களோட உள்பிரச்சனையை தீர்க்காதவர்கள் இவர்கள் எப்படி ஒரு மாகாண சேவை திருப்பி கொண்டு நடத்துவார்கள் அல்லது எப்படி திருப்பி
திருப்பி ஒரு அரசியல் பிரச்சனையை இவர்கள் தென்னிலங்கையோட கையாள போறார்கள் என்ற உள் பிரச்சனையை என்ன தீனாலே இன்னும் மாநாடு நடத்தப்படவில்லை. யார் கட்சியின் தலைவர் இதுகள் அந்த இதுகள் தீர்வு நடக்கல. இப்ப நாளைக்கு வடமாகாண சபையில இது வரைக்குள்ள அங்க கிளிநொச்சி யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் ரெண்டு இது கிளிநொச்சி மாவட்டத்தின் தாக்கம் சிறிதரன் இதுதான் நாங்க வெண்டுதென்றால் திருப்பியும் அப்ப அவர்கள் திருப்பியும் இந்த பிரச்சனை எங்களை கொண்டு வரும் சுமந்திரன் கண்டிஷனுக்கு ஸ்ரீதரன் ஒத்துக்கொள்ளுவாரா? இப்ப இந்தியால நீ இவர்கள் போடுறா நீ இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த தமிழசுக்கு அது வேண்ட உள் பிரச்சனையை பற்றி நான் கதைக்க விரும்பல. அதே உலகத்துக்கு இவர்களால ஓவர்கம் பண்ணி வரையலுமன்றது அது இனிவரும் காலங்களில் சிவஞானம் ஐயா மற்றது இவர் சுமந்திரனாக்கள் அவர்களை அண்டர்ஸ்டாண்டிங் வருதா அல்லது ஸ்ரீதரனோட இதொரு நாங்கள் கதைக்கிறது ஈஸி. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சபை ஒன்று அமைக்கல. இப்ப இது கிளிநொச்சி லோக்கல் எலெக்ஷனுக்கே கிளிநொச்சி அது தனிப்பட்ட சபை, அதுலயே கூட தெரியும் இவர் கொடுத்ததை அவர் ஏற்க இல்லை என்று பிற கடைசி நேரத்தை சிவஞானம் ஐயா தலையிட்டு தான் அந்த கிளிநொச்சி இதையும் அக்செப்ட் பண்ணி அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தார். ஏன்னா செக்ரட்டரி சுமந்திரன் தான் செக்ரட்டரி, இவர் தான் கையெழுத்து வச்சு நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்க போறார் யார் மெம்பர்ஸ்ன்றது இதெல்லாம். அப்ப இதே பிரச்சனை நாளைக்கு மாகாண சபையிலும் எங்களுக்கு வரும். ஆனால் இது ஒரு பெரிய சிக்கலான விடயம். ஒரு நாளைக்கு ஒரு ஆட்சியை ஒன்று அமைக்க போய்க்கல. இவர் இப்ப ஸ்ரீதரன் சொன்னார் என்றால் இந்த ரெண்டு பேருக்கும் மினிஸ்டர் போஸ்ட் தேவையும். அப்ப அங்கால சுமந்திரனாக்கள் ஒழிச்சினோம்னா இல்லை அதை கொடுக்கலாதாண்டால் அங்கே அதை இதிலேயே அடிபட்டு கொண்டு இருந்த மாட்டால் அப்போ மக்களுக்கு ஃபெடப்பா போயிடும். அப்போ மக்கள் திருப்பி நப்பின இவர்களுக்கு ஆட்சியை தானே கடந்த மாகாண சபையில நடந்தது. விக்னேஸ்வரன் இவர்கள் இன்டர்னல் பிரச்சனையாக நாங்கள் மாகாண சபையை ஒரு திறம்பட நடத்த இல்லாமல் ஒரு வினத்திறன் இல்லாமல் காட்ட இல்லாமல் போனால் மக்களுக்கு எங்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. அப்ப இவேண்ட உள்பிரச்சனையால இவைய சோட்டோ பண்ணி அந்த கட்சி வெளியில கொண்டு வருது. அதுக்கு பத்திரிகைகள் காரணம். இந்த ஓப்பனா சொல்ல போனா இந்த சில ஊடகங்கள் சில பத்திரிகைகள் தான் ஊதி பெருக்கி தமிழிசை கட்சி தான் என்ற மாதிரி மற்ற இயக்க பாட்டிகளை பற்றி அவதூறான பிரச்சாரங்களை செய்ததால அது தமிழிசை கட்சி இன்றைக்கு பார்க்க ஒரு பிம்பமா தெரியுது. ஆனா இது கரகாலத்துக்கு இந்த ஊதி பெருக்கிற விடயங்கள் இப்படித்தான் விக்னேஸ்வரன் ஐயாவே ஊதி பெருக்கி கொஞ்ச காலம் ஊடகங்கள் வச்சிருந்தது. இவர்தான் ஒரு அதுக்கப்புறம் ஒரு தமிழினத்துக்கு வந்த ஒரு தலைவர். அன்றைக்கு விக்னேஸ்வரன் அட்ரஸ் எல்லாம் போயிட்டார். சேம் பிரச்சனை நடக்கும். நீங்கள் இருந்து பார்க்க இன்னொன்று சொல்லப்படுது. இப்ப நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் தமிழ் காங்கிரஸ் சொல்லி இருந்தது மாகாண சபையில தும்புக்கடிய வச்சாலும் வெல்லுவார்கள் என்ற ஒரு கருத்தொன்று வெளியிட்டு இருந்தார். ஆனா பிறகு ஒரு கருத்து வந்தது, அந்த தும்புத்தடியா நீதிபதி இளஞ்செழியனை மாகாண சபையில நிறுத்துறது தொடர்பாக இந்த அதுக்கு நினைக்கிறேன் சிவாஜிலிங்கம் பதில் அளிச்சிருந்தார். அவன் தும்பு தடியன்னா நீங்க என்ன பாராளுமன்றத்துக்கு போற கஜேந்திரகுமார் என்ன இதெல்லாம் இந்த கீழ்த்தரமான இந்த அரசியல் விமர்சனங்களுக்குள்ள நாங்கள் தெளிவு சார்பில் எங்களுக்கு சுமந்திரனா அல்லது இவர் கஜேந்திரகுமார் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எங்களுடைய இலக்கை அடையக்கூடிய அபிலிட்டி உள்ள தலைவர் யாருன்றான் எங்களுக்கு இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற எண்ணம் இவர்கள்ட்ட வரையில்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன இது? இல்ல இதுதான் பிரச்சனை அங்க. இது அந்த காலத்துல இப்ப எனக்கு நான் சின்னப்படியான தெரியா இப்ப ஜிஜி பொன்னம்பலம் செல்லநாயமாக்கள் கடைசி மட்டும் அடிபட்டு இவர் இங்க இதை கொண்டு போறாரு கேம்பஸ் யாழ்ப்பாணத்துல கேம்பஸ் இவர் விடையிலாதண்டு அந்த அப்படியெல்லாம் சொல்லி கதை நான் வாய்ச்சி அறிஞ்சு கொண்டேன். நான் சின்ன கடைசியில அவர்கள் தோத்தோட நான் தோக்குற காலத்துல சாகுற காலத்துல பெரிய தலைகளா இருந்த செல்வநாயம் ஜிஜி பொன்னம்பலம் ஒற்றுமையா வந்துதான் இந்த அது மாதிரி அமுதலிங்கமும் சிதம்பரம் ரெண்டு செப்பரேட் ஆளுமைகள் அவைகளும் மேடைக்கு மேடை சேறு ஊசி பிற ரெண்டு பேரும் தோத்துத்தான் இந்த தமிழர் விடுதலை கூட்டணிகள் எல்லாம் வந்ததுன்றதான் வரலாறுங்களுக்கு சொல்லுது. அது மாதிரி இப்ப இவ ரெண்டு பேரும் இந்த ஆளுமை போட்டியல்ல இவைகள் இன்றைக்கு அடிபட்டு கொண்டிருக்கலாம். ஆனா சரி, இன்றைக்கு நான் இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த பந்தி எழுத்தாளர் இந்த விமர்சகர்கள் மத்தியில் எழுது அன்றைக்கும் பார்த்தன ஒரு அன்றைக்கு செல்வநாயம் ஐயா அமுதலிங்கம் ஐயாக்களோட செக்ரட்டரியா இருந்தோட வந்து வச்சார் வந்து எங்களோட தலைவர் மேர் எல்லாம் இந்த மொழி புலமை என்ன அந்த இது என்ன பண்டார நாயக்கா ஸ்டெப்ஸ்ல ஏறிக்க அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் எலும்ப கசக்கி உனக்கு முள்ளந்தண்டர் இப்படி நாங்கள் ஒரு பேச்சு இதெல்லாம் எங்கட போட்டிருக்கோம். இலக்க இன்றைக்கு ஸ்ரீலங்கா வந்து தன்னை இலக்க வச்சு கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்த இந்தியாவை எல்டிடிஎப்பா வச்சு திருப்பி அனுப்பி இந்த போராட்டத்தை இந்தியாவோட சேர்ந்து மழுங்கடிச்சு அப்ப அந்த இலக்கில வெண்டதுன்னா நான் சொல்றேன் அவங்கள்ட்ட ராஜேந்திரன் தான் சிங்கள ராஜேந்திரன் தான் வென்றிருக்கு. நாங்கள் சொல்றோம் நாங்கள் கியூசியா இருந்த நாங்கள் அந்த குயின் கவுன்சில் அதை இருந்த நாங்கள் ஜிஜி பொன்னம்பலம் அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் அமுதலிங்கம் சுதந்திரம் அது சுமந்திரன் ஐயா இஞ்சால கஜேந்திரகுமார் ரெண்டு நாங்களான ஏதோ பட்டப்படிப்பு தமிழர் வேண்டா
நாங்கள் இன்றைக்கு அதே இலக்கில் இன்றைக்கு அண்டையில இருந்த பிரச்சனை இன்றைக்கு என்ன ஒரு இன்சன் ஒரு மாவட்ட சபையை கூடி தமிழ் கட்சியில் எடுக்க முடியல. இந்த மாகாண சபை முறை கூடி வந்தது இந்த ஆயுத போராட்டத்தை விளைவாலாம் இந்தியாங்களை பாவிச்சு இந்த மாகாண சபை, அந்த மாகாண சபையை கூடி நாங்கள் இன்றைக்கு அது எலெக்ஷனே நடத்து இன்றைக்கு அதுக்காக போறோம். அது வடகிழக்கு இணைஞ்சிருந்த மாகாண சபை இன்றைக்கு பிரிஞ்சுட்டு. அப்ப எவ்வளவு வீக்கா நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ இன்றைக்கு இந்த இதையுமே நாங்கள் இன்றைக்கு அச்சீவ் பண்ணல. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு இதுல. உண்மையிலேயே அந்த மாகாண சபையை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டதுல இபிஆர்எல்எஃப் அந்த ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்சியையும் அமைச்சது. இன்றைக்கு அந்த அமைப்பு இந்த மாகாண சபைக்காக போட்டி போடுறதுக்கு கஜேந்திரகுமார் நிற்கிறார், தமிழரசு கட்சி நிற்குது. ஆனால் அந்த மாகாண சபையை ஏற்று நடத்தி அதை சக்சீட் பண்ணி அதற்காக உயிர் தியாகம் செய்த இபிஆர்எல்எஃப் இன்றைக்கு ஒரு முகவரியற்ற கட்சியாக எல்லாம் போயிட்டு. அது சரியான அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்சிகளை மாத்தாட்டி, இதுதான் தமிழர் விடுதலை. நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிக்கணும், தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு பெருங்கட்சியா இருந்தது. இன்றைக்கு அதுக்கு பின்னாலே அவரை கடத்தினார் எந்த இதுகளும் இல்ல, எந்த கருப்பு பக்கம் இல்லாத தமிழர் விடுதலை சங்கரி ஐயாண்ட இது கையில போய் அது அழிஞ்சிட்டு. சேம் பிரச்சனை இதுக்குள்ள டக்ளஸ் வழியேறி, சந்திரகுமார் வழியேறி, பிறகு வரதராஜர் பெருமாள் வழியேறி, வரதராஜ பெருமாள் எக்கனாமிக்ஸ் அதுன்னு சொன்னாங்க. அவர் இந்த பிரசிடன்ட் எலெக்ஷன் தேர்தலில் மஞ்சள் தோல்வியை போட்டுக்கொண்டு கோதபாய ராஜபக்சாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறார். கோதபாய ராஜா இந்த மாகாண சபையை இல்லாம கொண்டு கொண்ட ஒரு கோணத்துல வேலை செய்தார். ஒரே ஒரு பிரசிடன்ட் ரூவன் வேலிசாயால போய் ஒத்தெடுத்த பிரசிடண்டோட ஆதரிச்சு நின்றவர் தான் வரதராஜ பெருமாள். மஞ்சள் சாலை அவர் அந்த சல்வா அவர் குரகஞ்சாலையை போட்டுக்கொண்டு அவை மைந்தான ஃபேமிலி இருந்தது. இவர் தான் தமிழ் மக்கள் இதை மஞ்சள் சாலையை போட்டுக்கொண்டு இவர் அவருக்கு இன்றைக்கு அந்த கட்சியும் இல்லை, அந்த கட்சியே இல்லை. இன்றைக்கு அந்த எஸ்எல் அது ஏதோ என்ன சமூக ஜனநாயக கட்சி என்று போட்டுக்கொண்டு இன்றைக்கு அந்த கட்சியே இல்லாம போச்சு. பிறகு மாகாண சபையை பிறகு இவர்களெல்லாம் அதை இழப்பிரடனம் செய்து போட்டு வெளியே போறது. அதுக்கு முன்னம் நடந்த எனக்கு நீங்கள் இந்த சொல்லத்தான் அந்த நேரம் எனக்கு வேற எங்கட சீனியர் கீரன் எனக்கு சொல்லுவார், 80களில் இந்த இயக்கங்கள் ஆக்களை சேர்க்கிறார். இயக்கங்கள் ஆக்களை சேர்க்கல. அப்ப சனம் கேள்வி கேட்குவான், நீங்கள் எப்படி தமிழ் நிலத்தை எடுக்க போறீங்க? அப்ப இவியல் கம்யூனிஸ்ட் புத்தகங்களோட வந்து அந்த கீவா புரட்சி, ரஷ்ய புரட்சி ரெண்டு இபிஆர்ல விளக்கம் சொல்லுவோம். அப்ப தெலோ வந்து சொல்றது, நாங்கள் அப்ப சொல்றது நாங்க இந்தியான்ற உதவியோட. அப்ப இவர் விழுந்து சிரிப்பாயிரலாம், இவர்கிட்ட அரசியல் இல்லை, ஒரு அரசியல் இல்லாத ஒரு ஆயுத அமைப்பு. ஆனா இன்றைக்கு நாங்கள் சொன்ன அதே இது இன்றைக்கு இந்தியான்ற இது இல்லாம இங்கே அது எங்களோட ஆயுத போராட்டமும் மௌனிக்கப்பட்டதுக்கும் இந்தியாவை பாய்ச்சதான் காரணம். அப்ப அது எத்தனையோ அன்றைக்கு தீர்க்க சேதமா நாங்கள் தெலோதான் அன்றைக்கு சிறிதவார்த்தம் சொன்னது இல்ல, எங்களுடைய அரசியல் உரிமையும் இந்தியாண்ட பாதுகாப்பும் பின்னி பிணைந்தது உள்ளது. அதுதான் மாகாண சபையை ஏற்றுக்கொள்ள தானே ஆரம்பத்துல இல்ல நாங்கள் மாகாண சபையில நாங்கள் தேர்தலில் அந்த நேரம் தான் நாங்கள் விடுதலை புலிகளால எங்களுடைய ஆயுதம் எங்களை அழிக்கப்பட்டு நாங்கள் சரியான பின்னடைவில் இருந்தபடியால் நாங்கள் இந்த எலெக்ஷன்ல நாங்கள் வனசபையில் எங்களுக்கு தெரியும் இது ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா அந்த நேரம் போலீஸ் ஸ்ட்ராங்கா இருந்தது. அந்த நேரம் அமெரிக்க அதுக்குள்ள அந்த 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 அதை பற்றி நான் விளங்கப்படுத்தணும் என்றால் அது ஒரு தனி நீங்க கேட்டீங்கன்னா அந்த நேரம் இந்த மாகாண சபை ஏன் ஃபெயிலியர் ஆனதுன்றதுக்கு நான் தனியாக விடுதலை புலிகளில் அதுல அமெரிக்கா, இந்தியா, மெட்ராஸ் இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்றேன்டா, மெட்ராஸ் ப்ரோ இன்டெலிஜென்ஸ் சீவுக்குள்ள அமெரிக்கன் சிஐஏ ஏமா ஊடுருவிட்டு அதுல உன்னிகிருஷ்ணன் என்ற ஆள் லேட்டா தான் பிடிபட்டது. அது என்றால் இவர்கள் என்ன ஸ்ரீலங்காவோட கதைக்க போறாங்கன்றது ஏற்கனவே ஸ்ரீலங்காவுக்கு தெரிஞ்சிட்டு என்னென்ன கதைக்க போயினோம், இந்த என்ன செய்யணும். இரண்டா எல்லாம் உன்னிகிருஷ்ணனால எல்லாம் அங்க ஜேஆர் தரப்புக்கு எல்லாம் ஃபீட் பண்ண தூங்கிட்டாங்க. அமெரிக்காவுக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வரைக்கல அவர்கள் அதுக்குரிய விடைகளோட இவே போய் தீக்ஷிதாக்கள் அங்க கதைக்க ரெடியா ஒரு பேச்சுவார்த்தை மேசையில இருக்க ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கும் ரெடியா ப்ரிப்பேர் பண்ண இருந்தது என்ன சகல இன்டெலிஜென்ட் லீக் ஆயிடுச்சு. அப்ப அதான் இந்தியாவுக்கு சரியான ஒரு பின்னடைவு. அந்த இலங்கை 2013 வந்த வெளிவந்த மெட்ராஸ் கபே என்ற படத்துல சில இதுகள் சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அப்ப அதுல விடுதலை புலிகளின் எழுச்சியும் அந்த இந்தியாவோட மோதவழி கிட்ட மூட்டம் இங்க யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், அமெரிக்கா எல்லாட்டும் ஓப்பன் மார்க்கெட்ல ஆயுதங்கள் இதுகள் அவர்களுக்கு இங்க ஃபண்ட் கலெக்ஷன் எல்லாத்துக்கும் உரிய இதுகள் மறைமுகமா அவர்களுக்கு டோர் திறக்கப்பட்டிருந்தது. எந்தவித தடையும் இருக்கல விடுதலை புலிகளுக்கு யூரோப்பிலேயோ அல்லது அமெரிக்காலேயோ ஆர்ம்ஸ் சப்ளை இது எல்லாம். இந்தியாவுக்கு எதிரான இந்த விடுதலை புலிகளை வந்து அமெரிக்க உளவு நிறுவனம் வளர்த்து விட்டதுல இலங்கை இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா ஓர் துவங்க 87க்கு பிறகுதான் இந்த அசுர வளர்ச்சியை காண்றதுக்கு இந்த அவர்கள் இந்த அந்த பின்னணி இது இருந்தது. அது பிறகு மோடியின் இது வந்து அமெரிக்கா இந்திய உறவுகள் வளர்ந்து அவரோட அது இல்லாம போனது. ஆனால் அந்த விடுதலை புலிகள் இந்த அசுர வளர்ச்சிக்கு
அந்த என்னடா அந்த நேரம் அதுல இந்தியா இன்னொன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அந்த வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊடகவியலாளருடைய பதவியில சொல்றாரு, இந்த ராஜீவ் காந்தியினுடைய படுகொலையில பிரேமதாசாவுக்கு முக்கிய பங்கு இருந்ததாக அந்த 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 ஊடகவியலாளர் கோணத்துல ஏனென்றால் அந்த நேரம் 1990ல நினைக்கிறேன் ஜசீர் நீங்கள் பார்த்து ஜசீர் அரபாத் இவருக்கு இந்தியாவுக்கு ஓன் பண்ணியிருக்கிறார். இப்படி ஒன்றும் நடக்க போகுது இந்த ரஜீவின் இது ஜசீர் அரபாத் ஓன் பண்ணியிருக்கிறார். இந்தியா அதை சீரியஸாக எடுக்கல. ஆனால் பொட்டோமான் சில மெசேஜ்கள் இவள் ஒட்டு கேட்டிருக்கீங்கன்னா அவை இதுகளுக்குள்ளேயும் அந்த இப்பதான் அந்த இன்டெலிஜென்ட் இதுல என்ஐபி என்ஐஏ அந்த நேஷனல் இன்டெலிஜென்ட் இது இல்ல ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தது. அந்த நேரம் ஐபி ஒரு செப்பரேட்டா இயங்கும், ரோ செப்பரேட்டா இயங்கும், மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் செப்பரேட்டா இயங்கும், ஒருத்தருக்கு அந்த தகவல் பரிமாற்றங்கள் இல்லை. ஆனா அந்த நேரம் நான் நினைக்கிறேன் மிலிட்ரி இன்டெலிஜென்டோ அல்ல ரோவோ பொட்டமாண்ட இதோண்ட டப் பண்ணி வச்சிருந்தது இப்படி ஏதோ. ஆனால் இது வேகில் ஷேவன்னு படையில மற்றது இந்த கேபிஏ அந்த கோணத்துல இது அமெரிக்காண்ட இன்வால்வ் இருக்குன்ற கோணத்துல நினைக்கிறேன் கேபிஏ இந்தியா விசாரிச்சிருக்கணும். ஆனா அவர்களுக்கு அந்த நேரம் ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது, இந்த இந்த இதுக்கு பின்னால சிஐஏ இருக்குதா அந்த நேரம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சிஐஏ என்றதுல பிரேமதாசா தனிப்பட்ட முறையில ஒரு பல கோணத்துல அவர் விசாரிச்சவர்கள் அந்த டீகிளாசிஃபைட் இதுகள் இனி எப்ப அவர்கள் நினைக்கிறேன் அந்த ரெக்கார்ட்ஸ்கள் வெவ்வேறு புள்ளிகள் இருக்குது, நீ இந்த புள்ளிகளை இணைத்து அந்த இல்ல அவர்கள் அந்த கிளாசிஃபைட் இதுகள் வெளியில விட மாட்டார்கள். இப்ப எங்களுக்கு பப்ளிக் டொமைனுக்கு வராது. ஆனால் இந்தியன் இன்டெலிஜென்ட் அந்த அந்த மெசேஜ்களை எல்லாம் எடுத்துட்டு இருக்கின்றத நான் நம்புறேன். ஆனா அது வெளியில எங்களுக்கு பகிரப்படாது பப்ளிக் டொமைன்ல. ஆனா அவர்கள் இதுக்கு பின்னாலே யார் இருந்தது, தனியா எல்டிடியா அல்லது எல்டிடிக்கு பின்னாலே யார் இருந்ததுன்றதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்தியா அந்த கிளாசிஃபைட் இது சொல்ல ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துல வெளியில எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ அவர்கள்ட்ட அந்த இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் இருக்குதுன்றதை நான் நம்புறேன். இன்றைக்கு இப்ப இந்த அரசாங்கம் தற்பொழுது அமைச்சர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் 20-25 ஆண்டுகள் நீண்ட கால சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்குது. இதுகளை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு? இல்ல இது இப்ப மெயின் இப்ப மஹிந்த ராஜபக்சே இதுலயும் நான் இன்னொன்று சொல்லணும் என்னென்றால் எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு அதை நிரூபிக்கிற அளவுக்கு என்னட்ட ஆதாரம் இல்லை. ஆனா இவ மல்வத்த அஸ்கரி அந்த அவர்கள் அனுராவை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் என்ன இது இருந்தாலும் மஹிந்தா குடும்பத்துல கை வைக்க கூடாது. ஆனோடையால் இவர் அந்த அளவுக்கு துடிச்சலா இப்படி இந்த மினிஸ்டர்ஸ் நேர கையை அடக்கி தென்னிலங்கையில என்னடா இப்ப நீங்கள் இதைத்தான் இப்ப இந்த என்பிபி ஆட்சிக்கு வந்தது அந்த அறகலைய இந்த போராட்டம். ஆனா இன்றைக்கும் இப்ப நீங்கள் எங்கட நார்த் ஈஸ்ட் பிரச்சனை, நார்த் ஈஸ்ட விடுங்க ஒரு பக்கத்துல, சவுத்துல இன்றைக்கும் 3 நேரம் உணவு இல்லாமல் 2 நேர உணவோட போற ஆக்கள் கூட தான் இன்றைக்கும் ரிப்போர்ட் வேர்ல்ட் பேங்க் கணக்கு ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப இந்த பிரச்சனையே இன்னும் என்பிபி தீர்க்கப்படவில்லை. இன்னும் 2 வருஷத்துல இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட ஃப்ரீஸ் பண்ணிருக்கு. இன்னும் இந்த வெளிநாட்டு கடன்களை கொடுக்க துவங்கல. இது இன்னும் 2 இயர்ஸ் எல்லாம் இந்த கடன் கொடுக்க வேண்டிய கட்டங்கள் வரப்போ அப்பதான் இந்த ரியல் எக்கனமி வரப்போ ரியல் எக்கனமி இந்த மேனேஜ்மெண்ட் இது மக்கள் மத்தியில வெளியில வரப்போ அது ஒரு நெருக்கடி கொண்டு இருக்குது. அவர்கள் அதை எப்படி செய்ய போறார்கள்? இப்ப பொருளாதார ரீதியாண்டு பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறை தான் அவர்களுக்கு ஒரு வருமானம் ஈட்டுற துறையாக இருக்குது. இணையத்துறைகள்ல இவர்களுக்கு நெருக்கடி நிலைகள் இருக்கின்றது. இது பொதுவாக உலக நாடுகள் பல நாடுகளுக்கு உள்ள பிரச்சனை தான். ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி மஹிந்த ராஜபக்சவ ஒரு ஜனாதிபதியா இருந்தவருக்கு அவருக்கு அந்த பீரியட்ல நடந்த விஷயங்களுக்கான இம்யூனிட்டி ஒன்று இருக்கும். அதை மீறி அவர்கள் வைக்கிறது கஷ்டம். ஆனால் நீண்ட காலத்துல நான் நினைக்கிறேன் அவரை சுற்றி உள்ளவர்கள் பலர் உள்ளுக்கு போக வேண்டிய நான் நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்சாவோ அல்லது கோதபாய ராஜபக்சா அல்லது அவற்ற குடும்பத்துல ஜேவிபி கையை வைக்கிற அளவுக்கு ஏன்னா இப்ப இது ஒரு பாகிஸ்தான் மாதிரி தானே. பாகிஸ்தான்ல நீங்க சிவிலியன் கவர்மெண்ட் இருக்கும், ஆனால் அங்க மிலிட்ரி தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். வெளியில சும்மா பார்த்தால் அது சிவிலியன் கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணப்பட்டது. இப்ப இந்தியா மாதிரி இல்லை. அது மாதிரி இங்க நீங்கள் என்னதான் நீங்கள் இருந்தாலும் இங்க ஒரு சிவிலியன் பார்த்தாலும் இங்க ஒரு எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் இருந்தாலும் இவர்கள் இந்த மினிஸ்டர் மேல இருக்கட்டும் அல்லது எந்த பிரசிடென்டோ இவர்கள் போய் அந்த மல்வத்தை ஆசீர்வாதம் இல்லாம இவரால் ஒன்றும் செய்யலாம். அவர்கள் ஒரு எதிர்ப்பு கிளம்பு ரோட்ல ஆர்ப்பாட்டம் செய்துச்சுன்னா இவரை கிழிச்ச பண்டாண்ட காலத்துல இருந்து இவ கிழிச்செறிஞ்சு போட்டு போக வேண்டிய அதை மீறி போற அளவுக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியத்தக்கினத
பிரேமதாசா ஒருத்தர் தான் புத்த இதுகளையும் இராணுவத்தையும் மீறி சில டிசிஷன் எடுத்தது. அந்த 87 பீசக்கோட் மூட்டம் விடுதலை புலிகளுக்கு ஆர்ம்ஸ் கொடுத்த மூட்டம் அது இவர்கள் இராணுவ தலைமையும் விரும்பல, புத்த இந்த அஸ்கிரிய இந்த இவர்களும் விரும்பல. அதை மீறி பிரேமதாசா சில முடிவுகளை எடுத்து அப்படி வந்த பிரேமதாசாவையும் அவரோட தேர்தல அது வேற பிரச்சனை. ஆனால் செய்ததுதான் அந்த ஒரு கட்ஸ் வந்து பிரேமதாசாட்ட இருந்தது. அதுக்கு பிறகு நான் எந்த ஒரு பிரசிடென்ட்டையும் அப்படி ஒரு புத்த இதை மீறியோ அல்லது இப்ப இன்னைக்கு இப்ப இட்டலியில நீங்கள் இந்த சவேந்திர செல்வான்ற இதை பார்த்தீங்கன்றாலும் அவர் ராணுவமே சில இதை வந்து தங்களை இந்த இஞ்சியெல்லாம் தடைகள் வரைக்கல, யூரோப்ல எல்லாம் தடை வரைக்கல. ராணுவத்திலே மெயினா நாட்களுக்குள்ள சில முரண்பாடு வருது. இந்த மாறி மாறி வந்த அரசாங்கம் ஒன்றும் எங்களை காப்பாற்றுது இல்லை. இப்ப இதுவும் ஒரு லாங் டேர்ம்ல இது ஒரு இந்த ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு பிரச்சனை கொடுக்கும். ராணுவத்துக்குள்ள இப்படி ஒரு இது ஒன்று வந்துச்சு என்றால் நாங்கள் நாட்டுக்காக இப்ப அவர்களை பொறுத்தவரையில நாங்கள் ஜேவிபி வந்து சர்வதேச விசாரணைகள் இதுகளை எல்லாம் எதிர்க்கிறதுக்கு பின்னுக்கு இதுகள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இது ஒரு நாளும் வந்து இலங்கையில இந்த பிரச்சனை இது அந்த பிரச்சனை நடக்க முதலே சொல்லப்பட்ட விஷயம். சர்வதேச நீதிமன்றத்துக்கு நீங்க இதெல்லாம் போறதெல்லாம் நடக்கிற கதை இல்லை. இன்னைக்கு அப்படி போறதா இருந்தா அமெரிக்கா போகணும், பிரிட்டன் போகணும், ஐரோப்பியா அது வல்லரசு, அது வல்லரசை தமிழ் தலைமைகள் சும்மா ஒரு கற்பனைக்கு வைக்கிற விளையாட்டுகளை ஒரு பொலிட்டிக்கல் அந்த ஓட் பேங்குக்காக கலைக்கிறதே அல்லாமல் நடைமுறை சாத்தியமான விஷயமா நான் அதான் சொன்னேன். இப்ப என்னடா இந்த இதுக்குள்ள இந்த சைனா ஃபேக்டர் ரெண்டு வரைக்கும் தான் இந்த அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் இந்த இஷ்யூல தூக்கி பிடிக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு ஜிஎஸ்பி இந்த இதுகளும் இன்னும் வைக்க கன்ஃபார்மெண்ட் இல்லை. ஜிஎஸ்பி வரிச்சலுக அவர்கள் சில பிரஷர்களை கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎல்ஓ எடுக்கணும். அது மாதிரி இன்னும் ஐஎம்எஃப் அந்த நினைக்கிறேன் ஐஎம்எஃப் இந்த செகண்ட் இது வந்து இன்னும் அந்த ஃபண்ட் அவைகளும் சில இதெல்லாம் பார்த்து கொண்டு சில ரிஃபார்ம்கள் என்ன செய்யாமல் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஜேவிபிக்கு அதெல்லாம் மெயின் பிரச்சனை. இப்ப இவரை கொண்டு வந்த சிங்கள மக்கள் பிரதான பிரச்சனையா இருக்கு. சிங்கள மக்களுக்கு வந்து இன்னும் வர வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் இதெல்லாம் இன்றைக்கும் சொல்லுது 2 நேர உணவுடன் சில பிள்ளைகள் இன்றைக்கும் வீட்டுக்கு போகுது. அப்ப நாளைக்கு அது ஒரு எக்கனமி ரீதியான ஒரு பிரச்சனை ஒன்று தென்னிலங்கையில ஒடுக்கிக்கு இல்லை. அது ஆட்சியில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒரு அபாயமா தான் வந்து முடியும். எக்கனமி இந்த புள்ளியோட நாங்க இந்த உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம். தொடர்ச்சியாக தொடர்ந்து நினைக்கிறேன் அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அது தொடர்பில் நாங்கள் எங்களோட உரையாடலை தொடருவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஜெயபாலன், நன்றி தேசன் நேற்று.